2002 பிப்ரவரி 27ஆம் தேதி அயோத்தியாவிலேருந்து அகமதாபாத்துக்கு சபர்மதி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கு. வர்ற வழியில் கோத்ரா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஹால்ட் ஆகுது. இந்த ட்ரெயினில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹிந்து யாத்ரீகர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அயோத்தியாவிலேருந்து வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த கோத்ரா ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ சாதனம்லாம் வாங்குறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் இறங்கியிருக்காங்க. அங்கே ஏதோ விதமான வாக்குவாதம் ஏற்பட்டு அது கை கலப்பாக முடியுது, சண்டை நடந்துட்டுருக்கு. இதை தான் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிற அலறல் சத்தமும் கேட்குது. என்னப்பா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, சபர்மதி எக்ஸ்பிரஸில் இருக்கக்கூடிய 4 பெட்டிகளில் தீ அப்படிங்கிறது கொழுந்து விட்டு எரியுது. குழந்தைகளுடைய அலறல் சத்தமும் பெண்களுடைய அலறல் சத்தமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்கிறது, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு முன்னாடியே 4 பெட்டிகளும் தீக்கரையாகிவிட்டது. எத்தனை நபர்கள் உயிரிழந்திருப்பாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய சோகமாக எல்லாருமே அப்படி வெயிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய உடல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது உயிர் இருந்தால் காப்பாற்றிட முடியாதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 59 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள். அதில் 25 குழந்தைகள், 25 பெண்கள், 9 ஆண்கள். இந்த 59 நபர்களையும் கொன்னது யாரு? உடனே அங்கே பரப்புரை செய்யப்படுது, இஸ்லாமியர்கள். கண்மூடித்தனமாக எதுவுமே யோசிக்காமல் இஸ்லாமியர்கள் தான் இந்த சண்டைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது அங்கே வருது. இது இஸ்லாமியர்களுடைய காரணமா இல்லை விபத்தா அப்படிங்கிறத இன்னைக்கும் யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது குஜராத் கலவரம். இந்த குஜராத் கலவரத்தை பற்றியான ஒரு டாக்குமெண்ட்ரி பிபிசியில் வெளியாகுது. அந்த பிபிசியில் சொல்கிறது படி பார்க்க போனால் குஜராத் கலவரத்துக்கு காரணமாக இருந்தவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிபிசி அவங்களுடைய டாக்குமெண்ட்ரியை வெளியில் விடுறாங்க. பிபிசி எப்படி இங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக, இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக ஒரு டாக்குமெண்ட்ரியை வெளியில் விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ரியை சோஷியல் மீடியாவிலேருந்து பேன் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன் பிபிசி டாக்குமெண்ட்டை இங்கே பேன் பண்ணணும், எதுக்காக இதுக்கு தடை விதிக்க வேண்டும், அப்படி குஜராத் கலவரத்தில் என்ன நடந்துச்சு, பின்னாடி நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆதாரம் என்ன? இது ஒரு சாரார் கேட்கக்கூடிய கேள்வி. இன்னொரு சாரார் இல்லை இந்தியாவினுடைய நன்மதிப்பை கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிபிசி இப்படி ஒரு டாக்குமெண்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க. G20 மாநாடு நடக்க போகுது, இந்தியாவினுடைய பொருளாதாரம் ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு, இதெல்லாம் பொறுக்காத யூகே இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 நபர்கள் சொல்கிறதுலையும் உண்மை இருக்கா, இல்லை யார் சொல்கிறதுல உண்மை இருக்குது? இது ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி பல உண்மைகளும் மறைக்கப்படுகின்றன. அதை நம்ம வெளியில் சொல்லி தான் ஆகணும். எல்லாத்தையுமே பார்த்துருவோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது 2023 வெளியிடப்படுவதற்கான காரணம் என்ன? இந்தியா வளர்ந்து வருது, உண்மைதான். இந்தியா G20 மாநாட்டினுடைய தலைவராக இருக்காங்க, இந்தியாவினுடைய பெயரை கெடுக்க வேண்டும், அதுவும் உண்மைதான். அப்படின்னா டாக்குமெண்ட்ரி பொய்யா அப்படின்னு கேட்டால் இங்கே அதுதான் தவறு. இந்த டாக்குமெண்ட்ரி பொய்யானதும் கிடையாது. டாக்குமெண்ட்ரி 2023 வருவதற்கான வேறொரு காரணம் இருக்குது. அதற்கு 2022 நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கணும். எல்லாருமே மறந்த ஒரு பெயர் இருக்கலாம், பில்கிஸ் பானு அவர்கள். ஆனால் இந்த பில்கிஸ் அவர்களை அப்படி ஈஸியாலாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டில் அப்படி ஒரு பெண் இருந்தா அப்படின்னா தினசரி அதை நினைச்சே நம்ம என்ன செஞ்சிருவோம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சூசைட் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல். 27 பிப்ரவரி மாதம் 2002 இப்படி ஒரு ரயில் எரிப்பு அப்படிங்கிறது நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே விஹெச்பி, விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு அமைப்பு, அதாவது மதம் சார்ந்த சில வேலைகள், அதை வச்சு அரசியல், அதை பெருசாக நடத்துகிற விஹெச்பி குரூப், அந்த குரூப் என்ன செய்கிறாங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் டேயே ஸ்ட்ரைக்குக்கு கால் ஃபார் பண்ணுறாங்க. வட இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, கேரளாலையும் இதே மாதிரி பல நேரங்களிலும் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது கண்மூடித்தனமாக எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நடத்தப்படும். அதே மாதிரி வட இந்தியாவிலும் நடத்தப்படுது. இந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஒரு கலவரமாக மாறும், கண்டிப்பாக இது ஒரு மத கலவரமாக மாறும் அப்படிங்கிறது அதை ஆட்சி செய்த முதலமைச்சருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா உளவு அமைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா குஜராத்தில் அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் விஹெச்பி ஸ்ட்ரைக்கு கால் ஃபார் பண்ணுறாங்க, இது ஒரு மத கலவரமாக மாறும் அப்படின்னு தெரிந்திருந்தும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா 28ஆம் தேதி நீ எப்படி ஹிந்துக்களை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கலவரம் கட்டவிழ்க்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தேடி 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 அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே பிடிச்சு அடிக்கிறாங்க, எல்லாரையும் கொல்றாங்க, அவங்களுடைய கடைகள் சூறையாடப்படுது, அவங்களுடைய உடைமைகள் எல்லாமே தீக்கரையாக்கப்படுது, நிறைய நபர்களை கொல்றாங்க, நிறைய பேரை இன்னைக்கும் காணவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்குகள் இருக்கு. அதில் ஒரு பெண் தான் பில்கிஸ் பானு அவர்கள். அந்த பெண்ணுக்கு நடந்த அவலம் அதை மறக்கவே கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் இருக்கு. அந்த பெண் அவங்க குடும்பத்தார் ஒரு 17-18 நபர்கள் ரொம்ப சந்தோஷமாக பக்ரீத் அதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் முடிஞ்சிருக்கு.
ஸோ பக்ரீத் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த விழாவை கொண்டாடுவதற்காக குடும்பமாக ஒன்று சேர்ந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கலவரம் இங்கே வருது அப்படின்னு சொன்னோன்னே எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு 16-17 பேர் அவங்களுடைய கிராமத்தையும் விட்டு வெளி கிராமங்களுக்கு தப்பிச்சு போகிறாங்க. அது நடப்பது அடுத்த நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 28, 2002. அங்கே வர்ற ஒரு 20-30 நபர்கள் கையில் கத்தி, கம்பு இது எல்லாத்தையும் வச்சு இஸ்லாமியர்கள் யார், உன்னுடைய பெயர் என்ன, அக்பரா, பாஷாவா, உன்னுடைய பெயர் பாசிதா, அப்துல்லா அப்படின்னு கேட்டு அடிக்கிறாங்க. உன்னுடைய பெயர் பில்கி பானு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை பார்த்த உடனே 20-30 நபர்களும் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே அடிக்கிறாங்க. இதில் துயரம் என்ன தெரியுமா, இந்த பில்கிஸ் பானு அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய வயிற்றில் ஒரு கரு இருக்குது, அவளுடைய கையில் ஒரு 3 வயது குழந்தை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய 14-17 பேர் அவங்களுடைய குடும்பம். அவங்க கண்ணு முன்னாடியே பில்கிஸ் பானு, அவங்களுடைய தாயார், அதை சார்ந்த 3 பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5-6 பெண்களை அவங்க என்ன செய்கிறாங்க, வன்புணர்வு செய்கிறாங்க. எங்க குடும்பத்துக்கு முன்னாடி வன்புணர்வு செய்கிறாங்க. இதை விட கொடுமை என்னங்க இருக்கும்? அந்த பில்கிஸ் பானு இத்தனைக்கும் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணையும் 10-12க்கும் இல்லாட்டி 11 நபர்கள் வன்புணர்வு செஞ்சாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய கேள்வி, இங்கே இருக்கக்கூடிய வழக்கு. ஆனால் இந்த பில்கிஸ் பானு மட்டும்தான் உயிரோடி வெளியில் வராங்க. அதுக்கு கொஞ்சம் 3 வயது குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 3 வயது குழந்தை கருவிலேயே அந்த குழந்தை இறந்துருச்சு இப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஒரு நரகத்தை அந்த பில்கிஸ் பானு அப்படிங்கிற அந்த பெண் அனுபவிக்கிறாள். 2 மணி நேரம், 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரை அந்த பில்கிஸ் பானுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எந்திரிச்சு பார்க்கும்போது ஒட்டு துணி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு பெண்ணிடம் எனக்கு ஏதாவது ஒரு துணி தாமா அப்படின்னு சொல்லி துணியை வாங்கிட்டு பிளட்டோடி அப்படியே தெருவா அவங்களுடைய உறவினர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7 நபரை காங்கலை, 6க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெண்ணினுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? இதனுடைய வழக்கு அப்படிங்கிறது தொடரப்படுது. என்னை வன்புணர்வு செஞ்சுட்டாங்க, என்னுடைய குடும்பம் 14 பேரை கொண்டுட்டாங்கயா, இந்த 11 பேர் தான் காரணம், இல்லாட்டி 11லேருந்து 19 நபர்கள் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 19 நபர்களில் மிக முக்கியமான நபர் யாரெல்லாம் தெரியுமா? அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகள்லாம். அதுலேயும் குறிப்பாக இந்த வழக்குகளை இல்லாமல் எழுதி சேர்க்க வேண்டிய கான்ஸ்டபிள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதுலேயே உயர்தர கான்ஸ்டபிள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பில்கிஸ் பானு கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக மாற்றி அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்காக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கேஸ் எல்லாமே வளைச்சி ஒடிச்சு எப்படியாவது பில்கிஸ் பானு மேலே தான் தப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அவங்க சாட்சியங்கள் எல்லாமே மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மனித உரிமை கழகம் அப்படிங்கிறது இவங்களுடைய வழக்கை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புது. சுப்ரீம் கோர்ட் தனியாக இதனுடைய விசாரணைலாம் செஞ்சு 11 நபர்களுக்கு தண்டனை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த 11 நபர்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்டனை எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்க உங்கள் தங்கச்சி வேண்டாங்க, உங்கள் அம்மா இல்லைங்க, உங்கள் மனைவி, இப்படி ஒரு 11 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 13-14 பேரை கொன்னவனுங்களை சும்மா விட்டுறலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம கோர்ட் சும்மா விட்டுச்சு. 14 வருஷம் அவங்க சிறை தண்டனை அனுபவிச்சிட்டாங்கடா, அதுக்கு மேலே அவங்களாம் அனுபவிக்க வேண்டாம், அதனால் அவங்கள ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி இந்த பில்கிஸ் பானு அவர்கள் அவங்களுக்கு யாரெல்லாம் குற்றம் செஞ்சாங்களோ பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் தப்பிச்சு வெளியில் வந்துட்டாங்க. 11 பேருக்கு அங்கே தண்டனை கொடுக்கப்பட்டிருந்த அந்த 11 நபர்களையும் விடுதலை செய்கிறாங்க. இது நடந்தது 2022. இப்படி ஒரு வழக்கை நம்ம கேட்கும் போதே நம்ம ரத்தம் கொதிக்குது. எனக்கெல்லாம் அப்படி அவ்வளோ கோபம். இது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரும்போதே இருந்துச்சு. ஆனால் இதை சரியான தருணத்தில் பேசணும். இது அவ்வளோ கான்ட்ரவர்சியான டாபிக் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ இந்த நபர்களை விடுதலை செஞ்ச உடனே நமக்கே இந்த வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல தான் குஜராத் கலவரம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நான் சொன்ன 14 நபர்கள் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 2000 மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த குஜராத் கலவரத்தில் இறந்தது முஸ்லீம்ஸ் மட்டும்தான் அப்படின்னு எவனாலையும் சொல்ல முடியுமா? ஹிந்துக்கள் 700க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 1000க்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் குஜராத் கலவரம். இந்த குஜராத் கலவரத்துக்கு காரணமானவங்க இந்த சமீப காலத்தில் 2022, 2021 மிக முக்கியமான ஒரு நபருக்கு பெயில் கிடைக்குது. விஹெச்பி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய தலைவராக இருந்தவர் வெளியில் பெயிலில் வரார். பெயிலில் வர்றவங்க கிட்ட சின்ன ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க சில ஊடகங்கள். அந்த ஊடகத்தின் வழியாக அவர் என்ன சொல்கிறார், அவருடைய பெயர் பாபு பஜ்ரங்கி அப்படிங்கிறவர். இந்த பாபு பஜ்ரங்கி அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, இது நான் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த மோடிக்கும் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுறார். ஸோ அன்றைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு பின்னாடி உடந்தையாக இருந்திருக்கார், அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு குரல் எழும்புது. ஒன்று அரசியல் காரணம், இன்னொன்று உண்மையாக மக்களுடைய உணர்வு. இந்த 2 காரணங்களையும் சேர்ந்து
பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர், குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரான வழக்குகள் அப்படிங்கிறது அங்கே கொடுக்கப்படுது. ஆனா அந்த வழக்குல எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி 2013 நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் எல்லாமே என்ன செய்யப்பட்டு விட்டது. இல்லப்பா, அவங்க தப்பு செய்யல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் அதை எதிர்த்து போராடக்கூடிய நபர்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக கைது செய்யப்பட்ட பல ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, சில பல ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கும் சிறை தண்டனையில் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நாசமாகி போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு உறுத்தக்கூடிய உண்மை. இதுதான் குஜராத் கலவரம். இதை பற்றி ஏன் டாக்குமெண்ட்ரி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், இது இந்தியாவினுடைய பெயரை கெடுப்பதற்கு அப்படின்னு சொல்லக்கூடியதில் எந்த முகாந்திரமும் கிடையாது. இந்தியாவில் நடந்திருக்குங்க. இந்தியாவில் ஒரு பெண்ணை, கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வன்புணர்வு செஞ்சு அந்த குழந்தைய கொன்ன 11 நபர்களுக்கு அவங்க நிரபராதிகள்ப்பா, அவங்க இந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்த ஜாதியை சார்ந்தவங்கப்பா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. இந்த அதிகாரம் தான் சில நபர்களை, சில பல இனக்குழுக்களை, சில பல மதத்தை சார்ந்தவர்களை அச்சப்பட வைக்குது. இன்னைக்கு 11 நபர்களை ரிலீஸ் பண்றாங்க, நாளைக்கு இதே வச்சு எங்களையும் அடிச்சு ஒடிக்கிற மாட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தானே? இந்த கேள்வி தான் இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியில் கேட்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ரியில் இதுதான் நடந்திருக்கும். குஜராத் கலவரம்னா இதுதான் இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த உண்மையை ஏன் இப்போது சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டால், 2022 தானங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அந்த 11 நபரை. அது கழிஞ்சு பிபிசி டாக்குமெண்ட்ரியில் சில விஷயங்கள் வந்திருக்கலாம், வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. இதுக்காக முட்டு கொடுத்துட்டுலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பிரதமராக இருந்தாலும் சரி, அவருக்கு பின்னாடி விசாரணை என்பது வைக்கப்பட்டு அது 2013 டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் அதை பற்றியான சர்ச்சைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. சரிப்பா, பிபிசி அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல ஊடகமா, இல்லை பிரிட்டிஷை சார்ந்த ஒரு ப்ராட்காஸ்டிங் கம்பெனி அப்படின்லாம் சொன்னாலும் அது உண்மையிலேயே அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கா அப்படின்னு கேட்டால், இந்தியாவை எப்போ வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பல நாடுகள், சில பல அமைப்புகள் இருக்கும்ல, அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம், இல்லாட்டி ஒரு கைக்கூலின்னு கூட சொல்லலாம் பிபிசியை. அதுலேயும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்தியாவினுடைய உங்களை ட்ரா பண்ண சொல்கிறீங்க, வரைய சொல்கிறீங்க, உங்களுடைய பாடியெல்லாம் சூப்பராக வரைஞ்சிட்டு தலைப்பகுதியை மட்டும் வரையாமல் ஒருத்தன் இதை தாண்டா அவன் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏய், என் தலை எங்கடா, முக்கியமாக அது தாண்டா வேணும், அதில் தாண்டா ஃபேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது தாண்டா நீ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா, வராதா? 2015 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு பயணம் செய்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வீடியோ கிளிப். அந்த வீடியோ கிளிப்பில் அவன் இந்தியாவை காண்பிச்சிருப்பான். யாரு? இந்த பிபிசி ஊடகத்தை சார்ந்தவன். அவன் எப்படி தெரியுமா காண்பிச்சிருப்பான்? அப்படியே ஜம்மு காஷ்மீரே இல்லாமல் காண்பித்திருப்பார்கள். உனக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையே இல்லை. உங்களுக்குள்ள 1000 கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம். ஆனால் உனக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை? நாங்கள் கேட்குறது உண்மையா இந்தியா. இந்தியாங்கிறது பிஜேபியோ காங்கிரஸோ கிடையாது. இந்தியா தான். 140 கோடி மனிதர்களுடைய உயிர் மூச்சா இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பிபிசிட்ட கேட்கலாம். ஸோ 2015 தான் இந்த தவறை செஞ்சான் அப்படின்னா, 2020 மறுபடியும் இதே பிபிசி ஊடகம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்தியாவினுடைய தலைப்பகுதி இல்லாத அந்த ஒரு மேப்பெல்லாம் எடுத்து இதுதான் இந்தியாவில் இதுதான் நடந்துட்டு இருக்கு, ஜோ பைடன் அவர்கள் ஜெயிப்பதற்கு இந்தியா என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, இல்லை ஜோ பைடன் அவர்களுடைய எலெக்ஷன் இந்தியாவை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத 2020 வந்து அவன் என்ன செய்யறான், மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்றான். எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலையை பார்க்குறான். இதில் ரொம்ப பெரிய அளவு எதிர்ப்பு வருது. ஸோ 2021 அவன் என்ன கேட்குறான்னா, மன்னிப்பு கேட்குறான். இல்லை தெரியாமல் நடந்துருச்சுப்பா, நாங்கள் இன்டென்ஷனாக இதை செய்யலை. எவ்வளோ பெரிய ஊடகம் நீ, உனக்காக முட்டு கொடுக்கறதுக்கு 1000 பேர்லாம் இங்கே இருக்கும்போது, பிபிசி அப்படிங்கிறது உலகளாவிய நிறைய பேர் பார்க்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஊடகமாக இருக்கக்கூடிய நீங்கள், ஒரு ப்ராட்காஸ்டிங் கம்பெனி, அதுவும் நேரடியாக யூகே ராயல் ஃபேமிலிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ராயல் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு துக்க செய்தி நடந்துருச்சுன்னா பிபிசியில் வேறு எந்த நியூஸையும் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது. அது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். எலிசபெத் அவர்கள் மறைந்த போதே 3 நாளைக்கு பிபிசியில் எதுவுமே வராதுடா, நாங்கள் துக்கம் அனுசரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் இவங்க தான், இந்த பிபிசி சார்ந்த உப நிறுவனங்கள் இவங்களாம் தான் செய்வாங்க. ஸோ பிபிசிக்கு ஒரு ப்ரொபகண்டா இருக்குது, தெளிவாக தெரியும் இந்தியாவை எப்படி அடிக்கலாம், எப்போது அடிக்கலாம், அதுக்கான தருணம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பிபிசி. அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஸோ இங்கே இந்தியாவும் தவறு செஞ்சுருக்காங்கல்ல, இந்தியா தவறு செஞ்சது யாரோ ஒரு நபர் கண்டிப்பாக சுட்டி காண்பிக்கணும்ல, பிபிசி செஞ்சாங்க. ஆனால் பிபிசி அவ்வளோ நல்லவனா அப்படின்னு கேட்டால் அவனும் நல்லவன் கிடையாது. அதனால தான் இங்கே எதிர்ப்பும் ஆதரவும் அப்படிங்கிறது 2 விதமாக இப்போது பேசப்படுது. ஸோ 2023 ஒரு குரூஷியலான டைம். இந்தியாவுக்காக இருக்கட்டும், இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபிக்காக இருக்கட்டும். ஏன்னா பிஜேபிக்கு நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் 2024 ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருடத்திலிருந்தே அவங்களுடைய பெயரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்தே அவங்க என்ன செய்யணும், பிபிசி இல்லாட்டி பிபிசிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க, அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்லேருந்து பிஜேபி வரை என்னெல்லாம் தவறு செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் தோண்ட ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஒரு ஊடகம் செய்யணும்.
அதை தான் ஒரு ஊடகம் செய்யணும். நம்ம ஊடகமும் அதை தான் செய்யணும். அவங்க தவறு செஞ்சிருக்காங்களா, அரசியல்வாதிகள் தவறு செஞ்சிருக்காங்களா, மாஞ்சோலை படுகொலையிலிருந்து கீழ்வெண்மணி வர இங்கேயும் எல்லாமே டாக்குமெண்ட்ரியாக வெளியில் வந்துச்சுன்னா பல நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை அஸ்தமனமாகிரும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை செய்வாங்களா? அதை செஞ்சிட்டாங்கன்னா நம்ம நல்லா இருப்போமே, நமக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுமே. இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரிஸ் தமிழ்நாட்டிலையும் வர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். இந்தியாவை பற்றி இல்லாட்டி பிபிசி வெளியிட்டதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அது பொய்யான ஒரு தகவலாக இருந்திருந்தது என்றால் அதை நம்ம எதிர்த்திருப்போம். ஆனால் அன்றைக்கி நடந்தது நிறைய உண்மைகள் இருக்குது. குஜராத் கலவரத்தில் அந்த ஒரு ட்ரெயினுக்கு யார் தீ வச்சாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் சஸ்பென்ஸ் தான், யாருக்குமே தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய கலவரத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். காவல்துறையை கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டிய முதலமைச்சர் அதை தவற விட்டு விட்டார். ஒரு மாநிலத்தில் இவ்வளோ பெரிய தவறு நடந்துருச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் யாருடைய தான்? அதை ஆளக்கூடிய முதலமைச்சருடைய தான். நல்லது, ரொம்ப பெரிய அளவில் அப்துல் கலாம் ஐயா தெளிவாக சொல்லியிருக்கார். ஒரு தலைவனால் வெற்றி நடந்து விட்டது என்றால் அந்த வெற்றிக்கு காரணம் தலைவன் கிடையாது. அவன் தலைவனுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த வெற்றி சமர்ப்பணம். ஆனால் ஒரு தலைவனுக்கு கீழே ஒரு தோல்வி நடந்து விட்டது என்றால் அந்த தோல்விக்கு காரணம் தலைவன் மட்டும்தான், மீதம் இருக்கும் யாரும் கிடையாதுன்னு சொல்லுவார். அதுதான் தலைமை பண்பு. அந்த இடத்துல நரேந்திர மோடி அவர்கள் அன்றைய முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா இதுக்கு காரணமாக இருந்தவரும் அவர் தான் அப்படிங்கிறது பிபிசி டாக்குமெண்ட்ரி. இதை தான் இப்போ இது வெளியில் வந்துருச்சுன்னா 2024 எலெக்ஷன் கூட கொஞ்சமாக ஷேக் ஆகும். ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக பிபிசி டாக்குமெண்ட்ரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பல உண்மைகளான தகவலும் வெளியில் வருது. இந்த உண்மை தகவலை எடுத்து பார்க்கும்போது அதில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், விஜய் பட்டேல் அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய அளவில் ட்விட்டரில் ஒரு த்ரெட்டாகவே ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டார். அதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த ஆர்டிக்கலை எழுதினது யார், த வயர் அப்படிங்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சில பல நிறுவனங்கள், உண்மையிலேயே அதெல்லாம் ப்ரொபகண்டா பதிக்கக்கூடிய இல்லாட்டி பதிவு செய்திருக்கக்கூடிய பல விதமான ஊடகங்கள். சன் டிவிக்கும் நான் கேட்குறேங்க, சன் டிவிக்கும் ஜெயா டிவிக்கும் ப்ரொபகண்டா இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் அவ்வளோதான். நம்ம ஊர்லேயே பெரிய ப்ரொபகண்டாவில் நிறைய நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. இவன் நல்லதுன்னு சொல்லுவான், அவன் கெட்டதுன்னு சொல்லுவான். அவன் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லுவான், இவன் மிகப்பெரிய அளவில் ஊழலே நடக்கலைன்னு சொல்லுவான். இந்த ப்ரொபகண்டா லோக்கல் மீடியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரை நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே ப்ரொபகண்டா என்ன, ப்ரொபகண்டாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன, அந்த உண்மைக்கு உண்மையாக நம்ம குரல் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசித்து பார்ப்பது தான் சாதாரண மக்கள். நமக்கு தான் இப்போ டென்ஷன். மக்கள் நியூஸை பார்த்து அந்த நியூஸ்காரன் சரியாக சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ப முடியலை. நம்ம பல நியூஸ்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ பிபிசி ஒரு ப்ரொபகண்டா ஊடகம் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பிபிசி இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறதுல பல விதமான உண்மைகளும் இருக்குது, அதையும் மறுப்பதற்கு கிடையாது. அடுத்ததா, இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு பிபிசிக்கு ஆதரவாக வர்றவன் எல்லாம் இன்னொரு கட்டத்தில் அல் ஜசீராவுக்கு ஆதரவாக வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த அல் ஜசீரா அப்படிங்கிற இந்த டிவி ஊடகம் இருக்குது பார்த்தீங்களா, ஊடக பிரிவை சார்ந்த ஒரு மிக முக்கியமான சேனல். கத்தார்லேருந்து வெளியில் வந்தது. ஏன்னா கத்தாரனுடைய அந்த அரசாங்கம் தான், அங்கே இருக்கக்கூடிய அரச குடும்பம் தான் இந்த அல் ஜசீரா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ப்ராட்காஸ்டிங் நிறுவனத்தை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமைக்கிறாங்க. இதை பல அரபுலக நாடுகள் தடை செய்கிறாங்க. ஏன்? ஏன்னா அவங்களும் உண்மையை சொல்கிறாங்க, சில பல ப்ரொபகண்டா அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ரஷ்யாவினுடைய ஊடகமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூகுள்லேருந்து ஃபேஸ்புக் வர ரஷ்யாவினுடைய செய்தி ஊடகத்தை தடைப்படுத்தி வச்சுருக்காங்கல்ல. காரணம் என்ன? ப்ரொபகண்டா தான். புரியுதா? எல்லா இடங்களிலும் ப்ரொபகண்டா அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. தெளிவாக இருங்க. தெளிவாக உங்களை குழப்புவதற்கும் நிறைய பேர் வருவாங்க, உங்களை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவதற்கும் நிறைய பேர் மூளை செலவை செய்யப்படுவார்கள். இல்லை ஒரு மதக்கலவரத்தை தூண்டி விடலாம், இப்படி மறுபடியும் ஒரு மத கலவரத்தை தூண்டி விட்டு இங்கே ஆட்சியை பிடிச்சிடலாம், இல்லை இங்கே ஜாதி கலவரத்தை தூண்டி ஆட்சியை பிடிச்சிடலாம், இல்லை இங்கே வடக்கன்ஸ் பிரச்சனையை வச்சு ஒரு ஆட்சியை பிடிச்சிடலாம், திராவிட பிரச்சனையை வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம், தமிழன் அப்படின்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிடலாம். எல்லாம் ப்ரொபகண்டா தான். எஸ்கேப் ஆயிக்கோங்க மக்களே, எஸ்கேப் ஆயிக்கோங்க. இந்தியா என்பதை யாரும் உடைத்து எறிந்து விட முடியாது. இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் உறுதிப்பட செய்ய வேண்டிய, சொல்லி காண்பிக்க வேண்டிய, செய்து காண்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டதும் அநீதி தான், ஹிந்துக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டதும் அநீதி தான். இந்த அநீதிகளை யார் இழைத்தார்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மதத்தில் பிறந்தவன் எல்லாமே குற்றக்காரன், இந்த மதத்தில் பிறந்தவன் எல்லாருமே நல்லவன், இந்த ஜாதியில் பிறந்த எல்லாருமே குற்றக்காரர்கள், இந்த ஜாதியில் பிறந்த எல்லாருமே நல்லவர்கள் அப்படின்னு சொல்கிற பிரிவினையை எங்களிடம் புகுத்தாதீர்கள். உங்கள் பப்பு இங்கே வேகாது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.